வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, மாம்பழ சீசனில் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்துலேயும் மாம்பழத்தில் பண்ணிடணும் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த இதுக்கு இன்றைக்கி மாம்பழ கேசரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. மாம்பழம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சீசனில் நமக்கு கிடைக்கிறச்சே எந்தெந்த வருஷத்தில் எது முடியுமோ அதை பண்ணி சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் பண்ணி போடுறேன். உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ பண்ணிக்கோங்க, எப்போ தேவையோ அப்போ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேசரி பண்ணலாம். இது ஆற்றுல காய்ச்சின நெய், நிறைய பேர் அது கூட கேட்டுருக்கேன். பார்க்கலாம் விரைவில் அதுவும் நம்ம பண்ணுறதுக்கு. ஒரு 10 முந்திரி பருப்பு, மாம்பழத்தை இது மாதிரி வாங்கி நல்லா பல்ப் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பல்ப் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ மாம்பழம் மாமின்னு கேட்டேன்னா நல்லா ஒரு 1/2 கிலோ மாம்பழம். இது என்ன மாம்பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்கனப்பள்ளி பாதி, இமாம் பசந்த் பாதியுமா நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பங்கனப்பள்ளியில் உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும், இமாம் பசந்தில் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ரெண்டையுமா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ முந்திரி பருப்பு வறுத்துட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் மாம்பழம் பீசஸ் போடுவேன். மாம்பழம் பீசஸ் போடல, நாங்கள் திராட்சை பழத்தையும் வறுத்து போட்டுக்கிறோம் அப்படின்னா உங்கள் சௌகரியம். நீங்கள் திராட்சை பழம் போட்டுக்கிறேன்னாலும் காஞ்ச திராட்சை இதோடையே வறுத்து எடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த நெய்யில் இந்த 1 கப் ரவையை போடுறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். ஆல்சோ இது வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துருங்கோ நெய்யில். ஸோ இதெல்லாம் குவிக்காக ஆகக்கூடிய ஒரு இது. எப்படி இருந்தாலும் இந்த மாம்பழ சீசனில் எல்லா இடத்துலையும் மாம்பழம் வாங்கிட்டுருப்பேன். இந்த மாதிரி மாம்பழத்தை நீங்கள் அரைச்சி எடுத்துட்டேலா கேசரி உங்களுக்கு 15 நிமிஷத்தில் ஆகிடும். யாரோ கெஸ்ட் வரா, இல்லை கல்யாண நாள், இல்லை பர்த்டே, சுவாமி நைவேத்தியத்துக்கு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ஸ்வீட்டு. இங்கே எதுக்கு இந்த மாம்பழம் கிடைக்கிறதுக்குள்ளே இது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணினோம் அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்போட்டா கேசரி பண்ணியிருக்கோம், அதுவும் இதே மாதிரி தான். இல்லை ஃப்ரூட்ஸ் நம்ம ஓரளவுக்கு அதாவது இப்போது 1 கப் ரவை, 1 கப் இந்த மேங்கோ பல்ப்பு, 1 கப் தான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற சுகரே போகும் நமக்கு. அந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து கொடுக்கும். ஜாஸ்தி வேணுங்கிறவா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா 1 கப் போகும், ஸ்வீட்டாக இருக்கணும்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா சுவாமி நைவேத்தியன்றது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கெல்லாம் ரொம்ப உகந்த இது. அப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி போட்டிருக்கோம், பஞ்சாமிர்தம்லாம் இருக்குது வைகாசி இதுக்கு. அதே மாதிரி திணை அரிசி பாயசம்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுவே இல்லாத வேறு ஒரு குவிக்காக பண்ணுற டைம் இல்லை மாமி, ஸோ குவிக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது கூட நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி நல்லா தெளிச்சுடுத்து, வழக்கம் போல் தண்ணி தெளிச்சப்புறம் அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது சின்னதாக வச்சுட்டேன்னா தான் கட்டி தட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த 1 கப் சர்க்கரை போட்டுரு. சர்க்கரையோட ப்ளேஸில் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாமா, நாங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாமான்னு கேட்பேன். தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த எல்லோ கலர் டென்ச் வராது. அதை அந்த வெல்லத்துக்கும் ப்ரௌன் சுகருக்கும் ஏற்ற மாதிரி அது ப்ரௌனாக கலர் போய்டும்.
இதில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். ஏன்னா இந்த மாம்பழத்தோட கலர் எடுக்கணும் இல்லையா, அதுக்கோசரம். முதல்ல ஒரு 4 ஸ்பூன் விட்டுருந்தோம். திருப்பி ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுமாரி குங்குமப்பூ ஆப்ஷனல். ஜஸ்ட் ஒரு 10 ஸ்ட்ரிங் போடுறேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த மாம்பழ பல்ப்பையும் இதில் விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக மாம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. முந்திரி பருப்பு போட்டோன்னா ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மாம்பழ கேசரி உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமி நைவேத்தியத்துக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுவாமி நைவேத்தியம் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.